Standards, you should know how to find the static indeterminate. Determinant structure na நம்ம நேரடியா கண்டுபிடிச்சலாம். Indeterminate structure na கொஞ்சம் இன்டைரக்டா தான் கண்டுபிடிக்கணும். You should know what is indeterminate structure. So actually simply supported beam is a determinant structure. Cantilever beam வந்து நான் பார்த்திருப்போம். It is also a determinant structure. அப்படினா என்னதுன்னா number of unknowns இந்த மூணு இருந்ததுன்னா equilibrium it is known as a determinant structure. மூணுக்கு மேலே இருந்தால் be called as a indeterminate structure. ஸோ அதுக்கு சில திங்ஸுக்கு பேசிக் ஃபண்டமெண்டலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஃபிக்ஸ் சப்போர்ட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஃபிக்ஸ் சப்போர்ட்னா எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் எப்பவுமே நமக்கு வந்து மூணு ரியாக்ஷன் கிடைக்கும். ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹாரிசான்டல் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட். ஸோ வில் ஹேவ் 3 reaction. அதான் போட்டிருக்கேன். ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் unknown forces are 3. ஃபோர்ஸஸ்னால் 1 vertical force, 1 horizontal force and moment. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் you will have a 3 unknown force. இது பேசிக் ஃபண்டமெண்டல் you have to remember. ஸோ நார்மலாக இப்போ ஒரு லோட் ஆக்ட் ஆகுது வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே you have a force F. இப்போ இங்கே வந்து I will have 2 reaction. ஒரு vertical force இருக்கும், ஒரு மொமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இருக்கு. ஏன் இங்கே ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னா இங்கே ஹாரிசான்டல் இதுவே ஃபார்ம் ஆகாது இல்லையா? இதே நான் இன்க்ளைண்டாக அப்ளை பண்ண வச்சிங்களேன். இப்படி அப்ளை பண்ணாமல் நான் ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். கொஞ்சம் இப்படி இன்க்ளைண்டாக அப்ளை பண்ண வச்சுப்போம். அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. இப்படி அப்ளை பண்ணினா now I will have a vertical force. ஏன்னா இன்க்ளைண்ட் ஆல்வேஸ் remember நம்ம படிச்சிருப்போம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். இன்க்ளைண்ட் ஃபோர்ஸ் will always generate a vertical force as well as a horizontal force. அப்போ this is going to generate a horizontal force as well as a moment. அதனால தான் vertical structure can carry a vertical force or fixed support can carry a vertical reaction, horizontal reaction and a moment. இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இப்போ ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ்டாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த பக்கம் ஃபிக்ஸ்டு, இந்த பக்கமாக ஃபிக்ஸ்டு. அப்போ இங்கே 3 ரியாக்ஷன் கிடைக்கும், இங்கே 3 ரியாக்ஷன் கிடைக்கும். மொத்தம் நமக்கு 6 ரியாக்ஷன் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் சப்போர்ட். ஹிஞ்சுனா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் இல்லையா? ஒரு சிம்பிளி சப்போர்ட் எப்படி நான் போடுறேன், இப்படி இருக்கும். இன்னொரு சிம்பிளி சப்போர்ட் இப்படி. இங்கே ஒரு ரோலர் இருக்குது, இங்கே ரோலர் இருக்குது, இங்கே ரோலர் இல்லாமல் இருக்குது. அப்போ ரோலர் இருந்ததுன்னா இட் வில் டேக் ஒன்லி வெர்டிக்கல் ரியாக்ஷன். இட் வில் டேக் ஒன்லி வெர்டிக்கல் ரியாக்ஷன். மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் 0. ஹிஞ்சில் எந்த ஹிஞ்சாக இருந்தாலும் மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் 0. ஹிஞ்ச் வித்தவுட் ரோலர், ரோலரே இல்லைன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷனும் எடுக்கும், ஹாரிசான்டல் ரியாக்ஷனும் எடுக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் நான் பார்த்துட்டேன் ஹிஞ்ச் சப்போர்ட். அன்னோன் ஃபோர்ஸ் 2. அன்னோன் ஃபோர்ஸ் வந்து 2 வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஹாரிசான்டல் ரியாக்ஷன். ஹிஞ்ச் வித் ரோலர் அன்னோன் ஃபோர்ஸ் வந்து 1 மட்டும்தான். அன்னோன் ஃபோர்ஸஸ் 1 வெறும் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஹிஞ்ச் வித்தவுட் ரோலர்னா யூ வில் ஹேவ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் as well as horizontal force. வித் ரோலர்னா யூ வில் ஹேவ் ஒன்லி வெர்டிக்கல் ஃபோர்ஸ். as you know in at hinge moment is always 0. இன்னொன்று சார் நம்ம ரைட்டில் நான் சும்மா போட்டிருப்பேன். இது கைனமேட்டிக் இன்டர்டர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொன்னது தான். ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் ஸ்லோப் எப்பவுமே 0 தான். ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் ஸ்லோப் எப்பவுமே பீம் இப்படி வளைந்து வச்சுப்போம், இப்படி வளைது. இந்த இடத்துல எப்பவுமே ஸ்லோப் எப்பவுமே என்னவா இருக்கும்? 0 தான் இருக்கும். ஹிஞ்சில் அப்படி கிடையாது. சப்போர்ட்டில் வந்து ஸ்லோப்பு 0 இருக்காது. ஸ்லோப் இஸ் நாட் 0 அட் ஹிஞ்ச், ஸ்லோப் இஸ் நாட் 0. இது வந்து கைனமேட்டிக் இன்டர்டர்மினேஷன் நமக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து இன் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக் மெத்தட் we have to find the static indeterminacy. அதே மாதிரி ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் பார்த்தா ஆல்வேஸ் 3. சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸில் வந்து 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது. சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் 0, சம் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல், சம் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் மட்டும்தான் we can identify what is the static indeterminacy. எப்படி ஸ்டாட்டிக் இன்டர்டர்மினசி கண்டுபிடிக்கிறது கீழே கொஞ்சம் சின்ன எக்ஸாம்பிள்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஐ ரிப்பீட் அகெயின். ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் எத்தனை இருக்கும்?
மூணு இருக்கும். You will have 3. What are they? Vertical, horizontal and moment. Hinge without roller 2, vertical and horizontal. Hinge with roller only one, which is vertical. And the force equilibrium equation is always 3. மூணு தான் எப்பவுமே equilibrium equation நம்ம எப்பவுமே தானே இருக்கும், மூணு மட்டும் தான் இருக்கும். மூணை விட அதிகமாக இருக்காது, குறைவாக இருக்காது. What are the force equation? The equilibrium equations are sum of vertical force is equal to 0, horizontal force is 0 and moment is equal to 0. ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃபண்டமெண்டலாம் ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. அதே மாதிரி ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் ஸ்லோப் எப்பவுமே 0வாக இருக்கும். மற்ற எல்லா சப்போர்ட்லையும் ஸ்லோப்பு 0வாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, the next one thing is how to find static indeterminacy. இது தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்கே ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கேன்னா கேன்டிலீவர் பீம் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்குன்னா யூசிங் தீஸ் பிரின்சிபல் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினசி கேன் பி determined for a beam SI stand for static indeterminacy equal to number of unknown forces minus number of equilibrium equation. Number of equilibrium equation எப்பவுமே 3 தான். நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, இட்ஸ் ஆல்வேஸ் 3. நம்பர் ஆஃப் equilibrium equation எப்பவுமே நமக்கு 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் தான் இந்த சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்டிலீவர் பீம் முதல்ல எடுப்போம் இல்லையா. இப்போ கேன்டிலீவர் பீம்னா ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு, இன்னொரு பக்கம் ஃப்ரீ, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ கேன்டிலீவர் பீமில் எத்தனை ஃபோர்ஸ் இருக்கும், இப்போ தான் காமிச்சேன். ஃபிக்ஸ்டில் எப்பவுமே எத்தனை இருக்கும், 3 unknown force இருக்கும், vertical, horizontal and rotation இல்லையா, moment இருக்கும். அப்போ 3 unknown force இருக்குது. எத்தனை equilibrium இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 minus 3 is 0. therefore this is a determinant structure. இது வந்து indeterminate structure கிடையாது, இது வந்து determinant structure. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்ப்போம், இந்த 4வது பார்ப்போம். நம்ம தேர்ட் செமஸ்டரில் ரெகுலராக பார்த்து ஹிஞ்ச். இப்போ மேலே காமிச்சில ஹிஞ்சுனா ஒரு பக்கம் ஹிஞ்ச் இருக்கும், ஒரு பக்கம் ஹிஞ்சு வித் ரோலர் இருக்கும் இல்லையா. இப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி ஹிஞ்சில் வந்து நமக்கு 2 இருக்கும், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். ரோலரில் 1 தான் இருக்கும். அப்போ அன்னோன் ஃபோர்ஸ் எத்தனை, இங்கே 2, இங்கே 1, 2 1 3. அப்போ அன்னோன் ஃபோர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. எல்லா ஜாயிண்டில் இருக்க ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்கணும், புரியுதா. எல்லா ஜாயிண்டில் இருக்க அன்னோன் ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எப்பவுமே 3 தான். அப்போது 3 minus 3 is equal to 0. அப்போ SI is equal to 0. அப்போ இதுவுமே வந்து டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் தான். டைரெக்டாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று வேறு ஒன்று பார்ப்போமே. இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் பீமை பார்க்கணும். ஃபிக்ஸ்ட் பீம்னா இந்த பக்கமாக சப்போர்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த பக்கமாக சப்போர்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபிக்ஸ்டில் எத்தனை அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கும் ஒரு சப்போர்ட்லையும், 3 இல்லையா. வெர்டிக்கல், ஹாரிசான்டல், ரொட்டேஷன். அதே மாதிரி வெர்டிக்கல், ஹாரிசான்டல் அண்ட் ரொட்டேஷன் ஆர் மொமெண்ட் 3. ஸோ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணும், ஒரு ஜாயிண்டில் இருக்க எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ 3 + 3 is 6. But how many unknown equilibrium equation? Equilibrium is always 3. Appo 6 minus 3 equal to 3. Therefore, the static indeterminacy for a fixed support is, fixed beam is 3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு 3 ஃபோர்ஸு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது அது புரியும் என்ன பண்ணுறது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்துருக்கேன், 3வது பாருங்கள், சும்மா தெரிஞ்சு. இதை 2 மார்க் கொஸ்டின் சம்டைம்ஸ் வரும், ஏதாவது ஒரு படம் கொடுத்து ஃபைண்ட் தி ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதை 3வது பார்ப்போமே. 3வது என்ன இருக்குன்னா ஹிஞ்ச் அட் போத் தி சப்போர்ட், ஹிஞ்ச் அட் போத் தி சப்போர்ட். அப்போ இங்கேயும் ஹிஞ்சு, இங்கேயும் ஹிஞ்ச் வித்தவுட் ரோலர். பார்த்தீங்கன்னா இங்கே ரோலரே கிடையாது. அப்போ இங்கே எத்தனை இருக்கும், 2. இங்கே 1 இருக்கும், இப்படி 1 இருக்கும். இங்கே எத்தனை இருக்கும், அதே மாதிரி 2 இருக்கும். வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஹாரிசான்டல் ரியாக்ஷன். அப்போ இந்த சப்போர்ட்டில் 2 unknown forces, இந்த சப்போர்ட்டில் 2 unknown forces. 2 கூட்டினீங்கன்னா 4. ஆனால் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எப்போ நம்ம எத்தனை இருக்கும், எப்போவுமே 3 தான் இருக்கும். therefore equal to 1. அப்போ இதுவுமே என்னது, ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். அதான் இங்கே கொடுத்துருக்கேன், 3வது கொடுத்துருக்கேன் இல்லையா, பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரோலர் இருக்குன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு 2 பக்கமும் இங்கேயும் ரோலர் இருக்குது, இங்கேயும் ரோலர் இருக்குது. ரவுண்டு சரியாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், வெர்டிக்கல் இருக்கும்,
இங்கே வெர்டிக்கல். அப்போ இங்கே ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இந்த சப்போர்ட்டில் எந்த சப்போர்ட்லேயும் ஒரு அன்னோன் ஃபோர்ஸ். 2 minus 3 minus 1. So 0 or less than 0 வந்தால it is a statically determinant structure. When SI is greater than 0, when SI is greater than 0, the beam is known as statically indeterminate structure. Indeterminate na கண்டுபிடிக்க முடியாது கிடையாது, நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நம்ம இன்டைரக்டாக கண்டுபிடிக்கும். கண்டிப்பாக இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சாதான் நம்ம இந்த டாப்பிக்கில் இருக்க எல்லாம், இந்த டாப்பிக்கில் இந்த செமஸ்டர் உள்ள எல்லா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் தி இன்டிட்டர்மினன்ட் வச்சு நம்ம ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசிக் பிரின்சிபல் ஞாபகம் வச்சுங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ 2 மார்க் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி வரலாம். எப்போவுமே ஃபண்டமெண்டல் ஞாபகம் வச்சு. வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல்? ஐ ரிப்பீட் அகெயின். ஐ கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து கைனமேட்டிக் இன்டர்டென்சி நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அகெயின் ஐ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். So let's see what is stiffness matrix. Stiffness matrix method. This method is also known as force or displacement or equilibrium method. Yeah, force method na நம்ம number of unknown forces கண்டுபிடிக்கணும். Steps to solve. இதெல்லாம் நம்ம எழுத வேண்டாம், சும்மா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவது நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணிவிடுவோம். முதல்ல என்ன பண்ணோன்னா, as I told you, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டிட்டர்மைன் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி. அது ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்காக டிட்டர்மினண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட்டாக இருந்தால் நம்ம நேரடியாகவே கண்டுபிடிக்கலாம். நம்ம தேர்ட் செமஸ்டரில் பண்ண ப்ராப்ளம் தான். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எல்லாமே டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர், கேன்டிலிவர் பீம் எல்லாமே டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். டிட்டர்மினண்ட்டாக இல்லைன்னா எவ்வளோன்னு பார்க்கணும். எத்தனை ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, 1 or 2 or 3 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்னா ரிலீஸ் த ஃபோர்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் எல்லாம் எக்ஸசிவாக இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டாட்டிக் ஏற்கனவே சொல்லியா, ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி கிரேட்டர் தென் 0, 0க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம தேவையில்லாமல் ஒரு அதிகமான ஃபோர்ஸை பிடிச்சி இருக்குது. கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் தேவையில்லாமல் ஒன்று அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது த ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் அ டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். அதான் போட்டுறேன். ரெண்டாவது ஸ்டெப்பில் நான் வந்து அதுதான் போட்டிருக்கேன். என்ன போட்டுறேன்? ரெண்டாவது போட்டுறேன், ரிலீஸ் தி ஃபோர்ஸ் அண்ட் கன்வெர்ட் டு அ டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். நான் ப்ராப்ளம் வரும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் வந்து ஃபிக்ஸ் தி கோஆர்டினேட் வேர் ஃபோர்ஸஸ் ஆர் ரிலீஸ்ட். எந்த சப்போர்ட்லேருந்து நீங்கள் ஃபோர்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்களோ, ஒன்று வெர்டிக்கல் ஃபோர்ஸாக ரிமூவ் பண்ணலாம் அங்கே இருந்ததுன்னா, அல்லது ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம், மொமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். மூணில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கெல்லாம் நம்ம ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஒரு கோஆர்டினேட்டை ரிமூவ். இதில் என்ன பண்ணுவோம்? ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக் கிடையாது, அது தெரியாமல் போட்டேன் மேலே. இது இஸ் நாட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக். நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுவோம்? ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுவோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எங்கெல்லாம் ஸ்லோப்பு 0வாக இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? யூ அப்ளை அங்கே ரிலீஸ் எக்ஸஸ் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணி யூனிட் ரொட்டேஷனை அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். யூனிட் ஃபோர்ஸ்னால் இட் மே பி வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர் மொமெண்ட். அங்கே வந்து ரொட்டேஷனை அப்ளை பண்ணுவோம். என்னது, θ is equal to 1 அப்ளை பண்ணுவோம். அதை பண்ணி முடிச்சோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, we have to draw the bending moment diagram. கொடுத்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பெண்டிங் moment diagram வரணும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அசியூம் பண்ணிக்கிட்டு பெண்டிங் moment diagram வரையணும். அந்த பெண்டிங் டயக்ராம் வரைஞ்சி முடித்தோடனே அந்த பெண்டிங் moment டயக்ராமை என்ன பண்ணணும்னா, நம்ம we have to convert the original beam to a conjugate beam. நம்ம ப்ராப்ளம் வர சொல்கிறோம். ஒரிஜினல் பீம் வந்து காஞ்சிகேட் பீம். காஞ்சிகேட்டுன்ற மீனிங்னாலே இமேஜினரி. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நீங்கள் தேர்ட் செமஸ்டர் படுத்திருப்பீங்க. காஞ்சிகேட் பீம் இஸ் அ இமேஜினரி பீம், இட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் பீம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த அசியூம் பெண்டிங் moment டயக்ராமை லோடாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சிகேட் பீமில் உள்ள ஷியர் ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? அட் சப்போர்ட் ஃபார் ஆக்சுவல் லோடு. ஆக்சுவல் லோடுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், 6வது ஸ்டெப்பில் வந்து எங்கெல்லாம் நம்ம ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணமோ அங்கெல்லாம் ஒரு கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கெல்லாம் யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கு பெண்டிங் moment டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு ஷியர் ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். பயப்படாதீங்க, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. அதே மாதிரி கடைசியாக என்ன பண்ணுவோமா, அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் கோஆர்டினேட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுவோம். யூஸிங் பெண்டிங் moment டயக்ராம் வில் ஃபைண்ட் தி
flexibility matrix. அவ்வளோதான். Flexibility, I stands for unit joint, J stands for unit force of the coordinate. இல்லையா நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே ஜாயிண்ட்டு, ரெண்டாவது வந்து என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது, இங்கே வந்து யூனிட் ஃபோர்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தி ஸ்டெப்ஸ், சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ப்ராப்ளம் வரும்போது இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ லெட்ஸ் டேக் அ சிம்பிள் ப்ராப்ளம். As I told you, we already solved this problem by stiffness matrix method. We will try to solve the same problem by flexibility matrix method. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. We will move to the next slide. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வரைஞ்சிங்க. நம்ம ஏற்கனவே பண்ணது தான். ட்ரா தி டயக்ராம். இந்த ப்ராப்ளத்தை வரைஞ்சிங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிலையும் சிலையும் என்ன இருக்குது, ரோலர் போட்டிருக்கேன். அதனால் கீழே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன். பியும் ரோலர் தான், ஹிஞ்ச் வித் ரோலர். சியும் ஹிஞ்ச் வித் ரோலர். ஏ என்னவா இருக்குது, ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஏ வந்து ஃபிக்ஸ்டாக. ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரீங்க. I'll give 1 minute to draw the diagram. அதுக்கப்புறம் we'll start with the problem. So AB is a span of 4 meter carrying a point load at mid span. The inertia is I. Be careful the inertia. And similarly, BC is of length 5 meter. It carries an UDL of 30 kilonewton per meter. And as you see, A is fixed, B is hinged, and C is also hinged. B and C are hinged with roller. A1 போடாதீங்க, நம்ம ஒன்று அப்புறம் அடிச்சுக்குவோம். ஸோ அதே மாதிரி ஏன்னு போட்டுங்க, just write A. So first thing is, first step என்ன பண்ணணும் நான் பார்த்துருங்க. பாருங்கள் என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக் இன்டர்டென்சி கண்டுபிடிக்கும். அப்படின்னா எத்தனை தேவையில்லாமல் எத்தனை ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரில், அதுதான் கொஸ்டின். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டில் எப்போவுமே எத்தனை இருக்கும், 3 இல்லையா. ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், ஒரு மொமெண்ட், 3. ஹிஞ்சில் எப்போவுமே என்ன இருக்கும், விஞ்சி வித் ரோலரில். ரோலர் இருந்தாலே 1 மட்டும் தான் இருக்கும் எப்பவுமே. கண்ண முடியும் ரோலர்னாலே 1 தான். இங்கே 1, இங்கே 1. மொத்தம் எத்தனை அன்னோன் ஃபோர்ஸ் இருக்குது, 3 + 1 + 1. ஸோ அதை போட்டுருங்க பாருங்க, 3 + 1 + 1 which is 5. ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு எப்பவுமே எத்தனை இருக்கும், 3 தான். sum of vertical force 0, sum of horizontal force 0, sum of moment is equal to 0. Therefore, for this structure, SI is equal to 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாமல் 2 ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், 2 ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் அடுத்தது. So it is an indeterminate structure. Why indeterminate structure? Because SI is greater than 0. So இப்போ indeterminate structure கண்டுபிடிச்ச உடனே நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், therefore release 2 same forces to make it determinate structure. நீங்கள் ஒரே ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ண சொல்கிறோன்னா அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கே வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், மொமெண்ட், இங்கே வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இங்கே வெர்டிக்கல் தான் இருக்கும் இல்லையா. ஆனால் ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மொமெண்ட் 0 தான் இல்லையா. இங்கே மொமெண்ட் வந்து எப்போவுமே நமக்கு 0 தான். ஆனால் இங்கே மொமெண்ட் இருக்கும், ஆனால் சம் ஆஃப் மொமெண்ட் தான் இங்கே 0 இருக்கும். சம் ஆஃப் மொமெண்ட் தான் 0 இருக்கும். இங்கே மொமெண்ட்டு இருக்கும். அப்போ ஏலையும் மொமெண்ட் இருக்கும், பிலையும் மொமெண்ட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், தேர்ஃபோர் ரிலீஸ் 2 சேம் ஃபோர்ஸ். ஏன்னா நமக்கு SI வந்து 2னால நான் என்ன பண்ணுவேன், 2 ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணுவேன், ஏதாவது 2 ஃபோர்ஸை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏல ஒரு மொமெண்ட்டையும் பியில் இருக்க மொமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவிங் மொமெண்ட் அட் ஜாயிண்ட் A and B, the structure is a determinant structure. அப்போ பியை ரிலீஸ் ஏன் நான் பியை சூஸ் பண்ணுறேன்னா, பி வந்து ஹிஞ்ச். நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சிங்க, நீங்கள் வந்து ஹிஞ்ச் வித் மோர் தென் 1 மெம்பராக இருந்ததுன்னா சம் ஆஃப் மொமெண்ட் அட் ஜாயிண்ட் வில் பி 0. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா 2 பீம் ஆகிடும். ஏபி வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்கும், பிசி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் இந்த மாதிரி வரும்போது ரோலரில் என்ன பண்ணலாம், மொமெண்ட்டை ஜாயிண்ட்டில் ஏதாவது ஜாயிண்ட்டில் ஒரு ஜாயிண்ட்டுன்னு வரும்போது அந்த ஜாயிண்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அது வந்து 2 சப்போர்ட் ஆகிடும். அப்போ ஏபி வந்து தனியாக ஒரு பீம் மாதிரி ஆக்ட் பண்ணும், பிசி வந்து தனியாக ஒரு பீம் மாதிரி ஆக்ட் பண்ணும். டஸ் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், என்ன போட்டிருக்கேன், thus A becomes hinge இல்லையா. நாங்கள் என்ன பண்ணுறேன்,
மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது என்னென்ன கிடைக்குது, வெர்டிக்கல் ஃபோர்ஸும் ஹாரிசான்டல் ஃபோர்ஸும் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. வெர்டிக்கல் ஃபோர்ஸும் ஹாரிசான்டல் ஃபோர்ஸும் மட்டும்தான் இருக்கும். அப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸும் ஹாரிசான்டல் ஃபோர்ஸும் மட்டும் இருந்ததுன்னா அது ஹிஞ்ச் மாதிரி இருக்கும். thus A becomes hinge and B becomes two separate supports for A and C. ஏன்னா B வந்து ஜாயிண்ட் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், ஜாயிண்டில் இருக்க மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா AB ஒரு ஸ்பேனை தனியாகிடும், BC ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேன் ஆகிடும். ஸோ தனித்தனி therefore அதனால பாட்டுங்க B becomes two separate supports for A and B. Therefore AB and BC becomes two independent simply supported beam. அப்போ பியில் இருக்க மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம அட்வான்டேஜ் என்ன ஆகும்னா ரெண்டு சப்போர்ட்டாக அது பிரிஞ்சிடும். ஏபிக்கு ஒரு சப்போர்ட்டாக தனியாக இருக்கும், பிசிக்கு ஒரு தனியாக சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ ரெண்டுமே தனித்தனியாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா now draw the bending moment diagram and convert to conjugate beam considering bending moment as a load and beam as a simply supported beam load. So now draw the bending moment diagram and convert to conjugate beam considering bending moment as load and beam as a simply supported beam. So அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா தெரியும். Let's see the next slide. Bending moment diagram வரைகிறோம். How to draw the bending moment diagram? Bending moment diagram எப்படி வரைகிறோம்? ஸோ ஏல இருக்க மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால அங்கே நான் கோஆர்டினேட் 1 சொல்கிறேன், பியில் இருக்க மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால அதை வந்து நான் கோஆர்டினேட் 2 சொல்கிறேன். ஸோ ஐ ட்ரா தி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் அஸ்யூமிங் இட் இஸ் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஏன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் மாதிரி மாறிட்டோம் இல்லையா. அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஃபார்முலா என்னது, WL/4. மொமெண்ட் எங்கே மேலே இருக்கும், லோடில் தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும், 20 இருக்கும். அதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அப்போ டயக்ராம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பிசிக்கு என்ன இருக்கும், UDL. UDLக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம் ஃபார்முலா என்னது, WL²/8. இந்த WL²/8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 93.75 இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நான் உங்களுக்கு தெரிய நினச்சா எல்லாம் போகிறேன். ஏன்னா இது தெரியாமல் நான் என்ன சொன்னீங்க உங்களால் பண்ண முடியாது. WL/4 அதனால தான் நம்மளுக்கு 14 வருது. இங்கே வந்து WL²/8 இல்லை உங்களுக்கு தெரியும். யூ ஷுட் நோ ஆல் திஸ் திங்ஸ். WL²/8 ஈக்குவல் டு 93.75. நீங்கள் பார்த்துங்க ஏரோ இருக்கும். இந்த ஏரோனா நான் வந்து இன்ச்சாக மாற்றிற மாதிரி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ A1 B2 C. ஏன்னா C நம்ம உண்மையாக இது பண்ணல, அது சியாகவே தான் இருக்கும். A1 will become a coordinate 1, B becomes a coordinate 2. நான் இங்கே போட்டிருக்கேன், B is converted to conjugate beam. இப்போ இந்த பீமை மாற்றோம்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்கு இல்லையா, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமே நம்ம என்ன பண்ணோம், லோடாக அசியூம் பண்ணிக்கணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமே நம்ம லோடாக அசியூம் பண்ணணும். நீங்கள் இதை ப்ராப்ளம் புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் போன செமஸ்டரில் கான்ஜுகேட் பீம் மெத்தடில் ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் கண்டுபிடிப்பீங்க. அதை போய் பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். இருந்தாலும் நான் அதே தான் சொல்ல போகிறேன். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து லோடாக அசியூம் பண்ணுங்க இல்லையா. அப்போது இது மொத்தம் ஏரியா என்னவாக இருக்கும். அப்போது நான் ரியாக்ஷன் அட் 1 கண்டுபிடிக்கணும், ரியாக்ஷன் அட் 2 கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் அட் 1ம் ரியாக்ஷன் அட் 2. அப்போது ரியாக்ஷன் அட் 1ன்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், இது தனி பீம் இல்லையா. A1 B2 தனி பீமு, B2 C ஒரு தனி பீம். அப்போ P1Lனா ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் 1. அப்போது இங்கே A1 B2 வந்து ஒரு தனி பீம். அப்போ இதுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது மொத்தம் ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த மொத்தம் ஏரியா என்ன இருக்கும், 1/2 20 × 4 இங்கே போட்டிருக்கேன். 1/2 20 × 4 டிவைடட் பை EAன்னு போடுறேன். டிவைடட் பை EA. ஏன்னா நீங்கள் கான்ஜுகேட் பீம் மெத்தடில் நீங்கள் அங்கே வாட் இஸ் ஐன்னு போட்டே ஆகணும். ஸோ டிவைடட் பை EA. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாதி போடுறேன். ஏன் பாதி போடுறேன்னா இங்கே ஒரு லைனை போட்டிங்கன்னா இதில் இருக்க பாதி லோடு A1க்கு போயிடும், பாதி லோடு B2க்கு போயிடும். ஆமாவா இல்லையா. ஏன்னா இது ட்ரையாங்கிள்னாக இருக்குது, சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்னால இப்படி போடும்போது நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் என்ன ஆகும்,
பாதி இங்கே போயிடும், பாதி இந்த சப்போர்ட்டு போயிடும். அதனால தான் இதில் பாதி படுக்கும்போது நான் 1/2ன்னு போகிறேன். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் மொத்தம் லோடு. இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் மொத்த லோடு. அந்த மொத்த லோடில் நம்ம சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால பாதி இங்கே போகும், பாதி இங்கே போகும். அந்த மொத்த லோடில் என்னது? அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1/2 4 × 20 or 20 × 4 EA மறந்துடாதீங்க, டிவைடட் பை EA. மொத்த லோடில் சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால பாதி A1க்கு போகும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இன்ட்டு 1/2 போகிறோம். தேர்ஃபோர் P1L இஸ் 20/EA. இதே நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க மொமெண்ட் ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்டை மட்டும் போடுவோம் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்க ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்டை மட்டும் போடுவோம். இப்போது P2Lனா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், P2Lனா இங்கேருந்து இதுலேருந்து பாதி லோடு B2க்கு வரும், அதே மாதிரி இதுலேருந்து பாதி லோடு B2க்கு வரும். புரியுதா? அப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அட் ஜாயிண்ட் பி, ஏபிக்கு தனியாக எடுக்கணும், ஆஃப் ஏபி அண்ட் பிசி. நான் ஏபிக்கு எடுக்கும்போது இந்த ஏரியா இல்லையா, மொத்த ஏரியா என்னது 1/2 20 × 4, இது மொத்த ஏரியாவும். ஆனால் எனக்கு பாதி தான் வேணும், அதனால தான் 1/2 20 × 4, அது பாதி தான் வேணுனால இன்ட்டு 1/2. இது வந்து எனக்கு ஏன்னா பீம் வந்து தனித்தனியாக நம்ம கன்சிடர் பண்ணாலும், ஆனால் அது ஒன்று தான் ஆக்சுவலாக. எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து லோடை கொஞ்சம் எடுத்துக்கணும், அப்போ மீதி பாதி இங்கேருந்து எடுக்கணும். இந்த பாதி இதனோட ஏரியா உங்களுக்கு நீ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், 2/3. பேரபோலாக்கு வந்து 2/3 × L × H. ட்ரையாங்கிள் வந்து ஆஃப் B × H இல்லையா? ட்ரையாங்கிள் வந்து ஆஃப் B × H. பேரபோலா வந்து 2/3 ஆஃப் B × H. அப்போது 2/3, H அளவு 93.75, L என்னது, B என்னது 5, மொத்தமாக கணக்கு போகிறோம். மொத்த ஏரியா வந்து 2/3 H × B, B is 5. இது மொத்த ஏரியா. ஆனால் இதில் பாதி தான் இங்கே இருக்கும், பாதி சிக்கு போயிடும். நம்ம சிக்கு பற்றி கவலைப்பட மாட்டோம், எங்கள் கோஆர்டினேட்டுக்கு மட்டும்தான் அந்த லோடை நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்போது ஏபி ஒட்டிவுலேருந்து பாதி வரும், அது ட்ரையாங்கிள். இதுலேருந்து பாதி வரும், இது பேரபோலா. ஸோ 2/3 93.75 × 5, மொத்தம் இதுவும் கிடைக்கும். அதில் பாதினா இன்ட்டு 1/2. அப்போ இது வந்து 20/EI, இது வந்து 156/56.25 EI. மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 176.25 EI. இதுக்காக நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்லையும் ஃபிட்னஸ் மேட்ரிக் மெத்தட்லையும் இதான் வித்தியாசம். ஃபிட்னஸ் மேட்ரிக் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், A1ல் இருக்க மொமெண்ட்டை எடுத்து ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட்டை போட்டு தூக்கி போடுவோம். B2ல் என்ன பண்ணுவோம், 2 மொமெண்ட்டையும் கூட்டுவோம். இங்கே 2 மொமெண்ட்டை கூட்டுறத பட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஷியர் ஃபோர்ஸ் அட் A1 இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஃபோர்ஸ் அட் P1L, ஷியர் ஃபோர்ஸ் அட் P2 இஸ் இனிஷியல் ஃபோர்ஸ் அட் P2. B2 வரும்போது பாதி ட்ரையாங்கிள்னார் வரும், பாதி பேரபோலனால வரும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ P2 B கோஆர்டினேட் 2 வரும்போது இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும் எடுக்கணும். P1 எடுக்கும்போது இதை மட்டும் தான் எடுக்கணும், இந்த மட்டும் தான் எடுக்கணும். இப்போ மொத்தத்தில் பாதி P2 இது வரும்போது இதில் பாதி. நம்ம சியை பற்றி கவலைப்பட தேவை, ஏன்னா சி வந்து கோஆர்டினேட்டே கிடையாது. ஸோ அதனால் நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ஸோ ஐ ஹேவ் டு ஃபைண்ட் தி இனிஷியல் ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் 1 அண்ட் இனிஷியல் ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் 2. இனிஷியல் ஃபோர்ஸ் இஸ் அட் 1 இஸ் 20/EI, at 2 is 176.25/EI. எழுதிங்க. எழுதிட்டு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. ஷியர் ஃபோர்ஸ் அட் 1 and 2 வந்து இஸ் ரியாக்ஷன் அட் சப்போர்ட். நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறோம், இதனோட ரியாக்ஷன். ஆக்சுவலாக P1F இது வந்து ஆக்சுவலாக ஷியர் ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் 1, இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் 2. ஷியர் ஃபோர்ஸ் சொல்லலாம், அல்லது ரியாக்ஷன் அட் 1, இது ரியாக்ஷன் அட் 2. ரியாக்ஷன் அட் 1 வந்து A1 P2னால மட்டும் வரும். ரியாக்ஷன் அட் 2 வந்து B2Cனாலும் வரும், A1 B2னாலையும் வரும். ஏன்னா B2 வந்து மிட் சப்போர்ட்னால கொஞ்சம் ஏலேருந்து வரும், கொஞ்சம் BCலேருந்தும் வரும்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to see how நம்ம இதில் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம் யூனிட் ரொட்டேஷன் அப்ளை பண்ணுவோம் இங்கே ஒவ்வொரு கோஆர்டினேட்லையும் நம்ம யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணுவோம் we apply a unit moment. Let's go to the next slide. So if you see the next slide we are applying a என்ன பண்ணுறோம் apply unit moment at coordinate 1. அப்போ யூனிட் மொமெண்ட் கோஆர்டினேட் 1ல யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணுன்னா இங்கே வந்து 1 இருக்கும் இங்கே 0 இருக்கும் இல்லையா இங்கே மட்டும்தான் ஏல மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன் அப்போ 1 இருக்கும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா அங்கேருந்து நேராக இங்கே 0 இருக்கும் இல்லையா ஏன்னா இது A1 B2 தனி பீம் B2 C வந்து தனி பீம் அப்போ A1க்கு அப்ளை பண்ணும்போது B2 C2க்கு எந்த இம்பேக்டும் இருக்காது ஸோ அப்ளை அ யூனிட் ரொட்டேஷன் இப்படி இருக்கு இல்லையா யூ அப்ளை அ யூனிட் ரொட்டேஷன் அப்போ யூனிட்னா 1 அப்போ அதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து A1ல 1 இருக்கும் B2ல மொமெண்ட் வந்து 0 ஏன் 0 இருக்கும் ஏன்னா ஹிஞ்சில் மொமெண்ட் எப்பவுமே 0 தான் இங்கே ஹிஞ்சிலே யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம் அதுதான் வேலை கிடையாது ஹிஞ்சிலே நம்ம யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணுறதுனால அங்கே 1ன்னு வருது அந்த மொமெண்ட் இங்கே கேரி ஆகாது அப்போ இந்த ஜாயிண்ட்டு வரும்போது இட் வில் பிகம் 0 அப்போ பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் மாதிரி 1 what is 1 ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டிஃப்னஸ் ரொட்டேஷன் அதே மாதிரி இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி அட் 1 ரொட்டேஷன் அட் 1 ஃப்ளெக்சிபிலிட்டி அட் 1 ரொட்டேஷன் அட் 1 அப்போ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தி ரியாக்ஷன் அட் A1 அந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இப்போ ட்ரையாங்கிள் இப்போ எப்படி இருக்குது இப்போ சிமெட்ரிக் ட்ரையாங்கிளாக இருக்காது இப்படி இருந்ததுன்னா நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா இப்படி இருந்ததுன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடலாம் இதில் பாதி இங்கே போகும் இங்கே பாதி A1 பாதி B1 B2ல போக வாய்ப்பே கிடையாது இல்லையா சிமெட்ரிக்காக இருந்தால் மட்டும்தான் பாதியாக போகும் சிமெட்ரிக்காக இல்லைன்னா நம்ம வந்து சில ஃபண்டமெண்டல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது டோட்டல் ஏரியா என்னது 1/2 ஹைட் என்னது 1 அதெல்லாம் இங்கே 1 போட்டிருக்கேன் ட்ரையாங்கிள் தானே 1/2 into 1 லென்த் எவ்வளவு 4 அதனால் லென்த் வந்து 4 பட்டிருக்கு எப்பவுமே இந்த EA கீழே மறந்துடாதீங்க டிவைடட் பை EA இது மொத்த ஏரியாவும் நமக்கு கிடைக்கும் ஆனால் மொத்த லோடு A1க்கு போகுது இல்லையா மொத்தம் தான் இதுதான் டோட்டல் லோடு இந்த டோட்டல் லோடில் எல்லாமே A1க்கு போகுது கொஞ்சம் A1க்கு போகும் கொஞ்சம் B2க்கு போகும் எங்கே அதிகமாக போகும் நம்ம படத்தை பார்த்தே கெஸ் பண்ணிடலாம் கட்டாயமாக A1ல தான் அதிகமாக போகும் B2ல கம்மியாக தான் போகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிமெட்ரிக்காக இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம் பாதி இங்கே போகும் பாதி இங்கே போகும் இங்கே சிமெட்ரிக்காக இந்த மாதிரி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா 2ல் 3 பங்கு இந்த பக்கம் போகும் இதில் இருக்க 2ல் 3 பங்கு எங்கே அதிகமாக இருக்கோ 2ல் 3 பங்கு அதிகமான பக்கத்துக்கு போகும் மீதியில் 1ல் 3 பங்கு கம்மியான இடத்துக்கு போகும் நான் சொல்கிறது புரியுதா 2ல் 3 பங்கு அதிகமான இடத்துக்கு போகும் 1ல் 3 பங்கு கம்மியானதுக்கு போகும் நம்ம சென்ட்ராய்டு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு என்னது இங்கேருந்து 2/3 இங்கேருந்து 1/3 அது மாதிரி ஆனால் லோடு வரும்போது அப்போது இங்கே இருக்கிற 2/3 வந்து இங்கே போகும் அதனால என்ன பண்ணுறேன் மொத்த ஏரியாவை எடுத்துக்கிட்டு மொத்த ஏரியாவும் A1 போகாது அதில் இருக்க 2ல் 3 தான் A1க்கு போகும் நான் மல்டிப்ளை பை 2/3 போகிறேன் ஸோ ஃபண்டமெண்டல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அதிகமாக எங்கே அதிகமாக இருக்கோ எங்கே இது 1 இருக்கோ அங்கே தான் அதிகமான லோடு இருக்கும் எங்கே 0 இருக்கோ அங்கே தான் கம்மியாக இருக்கும் அப்போது டெல்டா 1 இஸ் என்னது ஃப்ளெக்சிபிலிட்டி அட் 1 யூனிட் ரொட்டேஷன் யூனிட் மொமெண்ட் அட் 1 ஃப்ளெக்சிபிலிட்டி அட் 1 யூனிட் மொமெண்ட் அட் 1 ஸோ ஏரியா இன்ட்டு 2/3 நமக்கு 4/3 கிடைக்கும் இப்போ அடுத்து நான் வந்து இதே இடத்துல யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணி நான் B2 கண்டுபிடிங்க B2 என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்னது ஃப்ளெக்சிபிலிட்டி அட் மேட்ரிக்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அட் 2 யூனிட் மொமெண்ட் அட் 1 அப்போ இதுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிங்கன்னா இங்கே மீதி தானே இருக்கும் அப்போ மொத்தம் ஏரியா என்னது 1/2 1 into 4/3 அப்போ இங்கே கம்மியாக தான் வரும் இல்லையா ஏன் இங்கே கம்மியாக வருது இங்கே லோடோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ இங்கே கம்மியாக இருக்கும் எவ்வளோ இருக்குன்னா 1/3 போடும் 1/3 இது எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா நமக்கு 2/3/E ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க என்ன ப்ராப்ளம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இப்படி இருக்குதுன்னா
மொத்தம் லோடு எல்லாமே கூட்டி மொத்தம் டபிள்யூன்னு இருக்குன்னு வச்சுப்பீங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளாக போட்டு இது வந்து 2/3 டபிள்யூவாக இருக்கும், இது வந்து 1/3 டபிள்யூவாக இருக்கும். இங்கே டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்? 1/2, ஹைட் இஸ் 1, லென்த் இஸ் 4. இங்கே போட்டுங்க இல்லையா, அதை தான் போடுறேன். அப்போ இந்த மாதிரி வரும்போது இப்படி நாங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும் இல்லையா. இதை சிமிட்ரிக்காக வந்ததுன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சிமிட்ரிக்காக வந்ததுன்னா பாதி இது வந்து 1/2, இதுவும் 1/2. அப்போ பார்த்தோம் இல்லையா 1/2. சிமிட்ரிக்காக இல்லைன்னா இதை ஞாபகம் வச்சுங்க, எந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அங்கே 2/3 இருக்கும், எங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குமோ அங்கே வந்து 1/3 இருக்கும். இதை நோட் பண்ணிங்க. Now we found the displacement at 1 and displacement at 2 for unit rotation at 1, unit moment at 1. நோட் பண்ணிங்க. இது வந்து we are converting to a conjugate beam. அப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான் லோடாகவே இருக்கும். நான் யூனிட் A1ல் மொமெண்ட் அப்ளை பண்ணால் B2Cக்கு போகவே போகாது. ஏன்னா B2C வந்து தனி பீமு, A1 B2 வந்து தனி பீம். அதான் மேலே போட்டிருக்குமா, the beam is converted conjugate beam, shear force and 1 and 2 which is reaction at supports. The next one, so if you see the next one, apply unit moment at B. Apply unit moment at B. அதே மாதிரி தான், beam is converted to conjugate beam, shear force at 1 and 2 which is reaction at supports. அப்போ இங்கே யூனிட் மொமெண்ட் அட் கோஆர்டினேட் 2 அப்ளை பண்ணும்போது அதுனா அது ரெண்டு இதுக்கும் போகணும். ஏன்னா நம்ம ஜாயிண்ட் இல்லையா, இப்போ ஜாயிண்ட்டில் என்னவா இருக்கும், ஆன்டி கிளாக் சம் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு மொமெண்ட் இருக்கும், ஒன்று கிளாக் வைஸில் இருக்கும், ஒன்று ஆன்டி கிளாக் வைஸில். இங்கே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கவலைப்பட தேவையில்லை. அப்போ ரெண்டு பக்கமே அதே மொமெண்ட் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏபிக்கு 1 அப்ளை பண்ணணும், அதே மாதிரி B2Cக்கும் 1 வர மாதிரி போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது யூனிட் மொமெண்ட். அப்போ யூனிட் மொமெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு யூனிட், இங்கே 1ன்னு வரும், ஏபிக்கு தனியாக, அதே மாதிரி B2Cக்கு தனியாக 1 வரும். அப்போது இங்கே யூனிட் மொமெண்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது இது என்ன ஜாயிண்ட், ஹிஞ்சு தானே, ஹிஞ்சில் மொமெண்ட் எப்பவுமே 0 தான். அப்போ இங்கே 0, இது என்னது, இதுவும் ஹிஞ்சு தான், அப்போ இங்கேயும் 0 தான். அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இப்படி வரைஞ்சிட்டு தான், அதை தான் வரைஞ்சிருக்கேன். யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணி ஜாயிண்ட் பியில் யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சி. இப்போ பார்க்கறது எப்படி இருக்குது, ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது இல்லையா, ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் ஃபைண்டிங் டிஃப்ளெக்ஷன் டெல்டா 2 வாட் இஸ் டெல்டா 2 ஷியர் ஃபோர்ஸ் அட் 2 and unit moment at 2, shear force at 2, unit moment at 2 இல்லையா. அப்போ shear force at 2, unit moment at 2 எடுக்கும்போது அப்போ ஜாயிண்ட் 2னா ஃபஸ்ட்டு வந்து ஜாயிண்ட் 2 பி தானே. அப்போது A1 B2 ஓட ஏரியாவும் எடுக்கணும், B2C ஓட ஏரியாவும் எடுக்கணும். ஸோ ரியாக்ஷன் அட் ஜாயிண்ட் B2 ஆஃப் AB and BC. அப்போ இதனோட ஏரியா என்னவாக இருக்கும், மொத்த ஏரியா வந்து இதோட மொத்த ஏரியா என்னது 1/2 into 1 into 4. ஆனால் எங்கே எடுக்கணும், நம்ம 2லேருந்து எடுக்கணும். அப்போ 2லேருந்து எடுக்கும்போது எவ்வளோ இருக்கும், இந்த பக்கம் 2/3 வரும். அதான் அந்த 2/3 போகிறேன். நான் எப்போ சொன்னேன் இல்லையா, எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே 2/3 இருக்கும், எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே 1/3 இருக்கும். ஸோ 1/2 EI into 1 into 4 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் into 2/3. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா B2க்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறேன், A1 B2வில் B2க்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா இல்லையா, A1 B2 பீமுக்கு B2வில் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். B2வில் எப்படி ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம், மொத்தம் ஏரியா எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 2ல் 3 தான் இங்கே வரும், மீதி வந்து A1க்கு போய்டும். A1 நம்ம தேவையில்லை, ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி B2Cலையும் இருக்குது இல்லையா, மொமெண்ட் ரெண்டு பக்கமும் இருக்குல்ல. இது மொத்தம் ஏரியா என்னது, B2Cக்கு 1/2 5 into 1, 1/2 5 into 1. அந்த EA மறந்துடாதீங்க. அதே மாதிரி B2க்கு தானே வருது, அப்போ B2 தானே அதிகமான இப்போ இன்டென்சிட்டி இருக்குது, அப்போ 2/3 போகணும், 2/3. அப்போ இதை நம்ம பெருக்கினீங்கன்னா நமக்கு 4/3 கிடைக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா நமக்கு 5/3 படிக்கும்.
ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 9/3 EI which is 3 EI. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2/3 நமக்கு ஏரியாவில் 2/3, அப்புறம் இந்த ஏரியாவில் 2/3 இல்லையா? இந்த ஏரியாவில் 2/3, இந்த ஏரியாலையும் 2/3 நம்ம மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா it will be shear force at 2 for unit moment at 2. Shear force at 2, unit moment at 2. இப்போ நம்ம வந்து 1, 2 கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஏன்னா 2, 1 கண்டுபிடிச்சனால 1, 2 கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இருந்தாலும் நம்ம 1, 2 கண்டுபிடிப்போம். ஸோ 1, 2 கண்டுபிடிக்கணும்னா 1னா A. அப்போ A கண்டுபிடிக்கும் போது இந்த A இதை மட்டும் தான் எடுக்கணும், இதை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இது தனி பீம், இது தனி பீம். பிக்கு மட்டும்தான் இதையும் சேர்த்து எடுக்கணும். ஏக்கு எடுக்கும்போது இதை மட்டும் தான் எடுக்கணும். அப்போ இதில் மொத்தம் ஏரியா என்னது? இதில் மொத்தம் ஏரியா 1/2 1/2 4 × 1 இல்லையா? அது மொத்தம் ஏரியா. ஆனால் நம்ம A1ல் தானே எடுக்கிறோம். அப்போ இங்கே கம்மியாக தானே இருக்குது. இப்போ இன்டென்சிட்டி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1/3 போகிறோம். அப்போ 1/2 ஏரியா × 1/3. அப்போ இது பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே வரும்போது 1/3 ஏரியா × A × 1/3. நான் ஏற்கனவே போட்ட மாதிரி இது வந்து A × 2/3. இது வந்து A1 B2. B2Cக்கு அதே மாதிரி தான் A × 2/3. அதனால தான் பார்க்கும்போது B எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம B தானே, இது B எடுக்கும்போது 2/3 2/3, A எடுக்கும்போது 1/3. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இன்ட்டு 1/3. அப்படின்னா எடுத்தோன்னா மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அந்த மொத்த ஃபோர்ஸில் 1ல் 3 பங்கு A1க்கு போகுது, 2ல் 3 பங்கு B2க்கு போகுது. அதேமாதிரி B2Cயில் மொத்த ஃபோர்ஸில் 2ல் 3 பங்கு B2க்கு போகும், 1ல் 3 பங்கு Cக்கு போகும். நம்ம Cயை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம எந்த கோஆர்டினேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கோஆர்டினேட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் அல்லது ஷியர் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, கே இல்லை டெல்டா ஒழுங்காக கவலைப்படாதீங்க. ஐஜே டெல்டா ஐஜேனா டெல்டா ஐஜே டெல்டா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாயிண்ட். நம்ம அங்கே ஜாயிண்ட் மாதிரி இல்லையா? இங்கே வந்து A1. J stands for where you apply the moment. I வந்து எந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், J வந்து எந்த இடத்துல மொமெண்ட்டை அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்போ 2 வந்து ஜாயிண்ட் A or B. 2 வந்து B, we apply moment at B. அதே மாதிரி 1 வந்து A, but we apply moment at A. ஆனால் இங்கே வந்து we have to understand that ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம், ஏரியாவோட ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். ரியாக்ஷனா ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் போது ஞாபகம் வச்சுங்க, மொத்தம் ஏரியா ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே ட்ரையாங்கிள் தான் வரும். நம்ம ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் தான் வரும். ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே ஒரு சப்போர்ட்டோ இங்கே ஒரு சப்போர்ட்டோ இருந்ததுன்னா மொத்தம் ஏரியாவில் இது ஏன்னு வச்சுப்போம். மொத்தம் ஏரியாவில் இந்த பக்கம் எப்பவுமே 2/3, இந்த பக்கம் எப்பவுமே 1/3 இல்லையா? அதே உல்டாவாக இருந்தால் இதே மாதிரி தான் 2/3 1/3. மிட் பாயிண்ட் மிட் ஜாயிண்ட்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும். அப்போ இங்கே ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். அப்போ இது ஒரு 2/3, இது ஒரு 1/3. இந்த 1/3க்கு நமக்கு வேலை கிடையாது, இந்த 2/3. அதனால தான் இங்கே 2/3 2/3, இங்கே வந்து 1/3. ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா நாளைக்கு ரிப்பீட் பண்ணிட்டேன், ரிப்பீட் டுமாரோ. ஐ கன்வெர்ட் டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்மை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நேராக கிடைக்கிறது மொமெண்ட் டைரெக்டாக கிடைக்கும்.
நம்ம நேரடியாகவே நமக்கு மொமெண்ட்டை கிடைக்கும். ஏன் நேரடியாக மொமெண்ட்டு கிடைக்குதுன்னா நம்ம என்ன ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணுறோம், ஏல மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறோம், பியில் என்ன பண்ணுறோம் அங்கேயும் மொமெண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறோம். அதனால நம்ம ஆன்சர் டைரெக்டாக என்ன கிடைச்சிடும், மொமெண்ட்டே கிடைச்சிடும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் ஏ கிடைக்கும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் அட் பின்னு கிடைக்கும். ஸோ நம்ம வில் ஸ்டாப் வித் திஸ் அண்ட் வில் கண்டினியூ டுமாரோ. நம்ம மறுபடியும் இந்த ப்ராப்ளத்தை நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம். பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பயப்படாதீங்க, ஒன்றும் ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ வில் டூ இட் டுமாரோ. So tomorrow we'll continue further. நம்ம இந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் பார்ப்போம். பார்த்து முடிச்சோன்னா we'll come back and we'll redo it. So actually இது அது ஸ்டிஃப்னஸோட கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். As I told you, நீ கான்ஜுகேட் பீம் பண்ணால் மட்டும் தான் இது ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, we'll continue tomorrow. And class time அதிகமாகிடுச்சு. ஓகே, bye. Can you guys understand why you use that? So statistics it's a mathematical analysis. So you do analysis to form a model, a trend. Yeah. So இந்த மாதிரி வந்து 5000 பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து நான் இவ்வளோ ஒரு சாம்பிள் எடுக்கணும். இந்த சாம்பிள் எடுத்து இதில் வந்து இத்தனை டிஃபெக்டிவாக இருந்தால் இட்ஸ் ஓகே. ஓகே, அந்த பேட்ச் வந்து ஓகேயா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாம்பிள் சைஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம 5000 மூட்டை அப்படின்னு நம்ம எடுக்கும் போது யூ கேனாட் கோ அண்ட் செக் ஆல் 5000 பேக்ஸ். 5000 பேக்ஸ் சிமெண்ட் வந்து ஜஸ்ட் கிவிங் அஸ் எக்ஸாம்பிள் 5000 மூட்டை தான் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது. இட் கேன் பி எனி மெட்டீரியல். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிமெண்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஐம் யூசிங் something very specific so you get what I'm trying to say. So அந்த 5000 மூட்டை சிமெண்ட் வந்து நீங்கள் வந்து go and check everything. So அதனால வந்து ஒரு சாம்பிள் சைஸ் மாதிரி எடுப்பீங்க. ஓகே, அதாவது 5000 மீட்டர் இருக்கிற சாம்பிள் எடுத்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் யூஸ் தட் ட்ரெண்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ஆல்சோ. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. You guys understand what it means? புரியுதா? So the next step is we'll substitute the delta value and convert to the flexibility matrix form. The first row is 4 by 3 EI, 2 by 3 EI, and the second row is 2 by 3 EI and 3 EI. Always remember. So by resolving this, we know that we'll find P1 and P2. This is initial force at joint A, which is P1 L 20 by EI, and initial force at coordinate 2, which is 176.25 by EI at joint B. By resolving this, we find P1. P1 is moment at A, which is 16.17 plus 16.17, and P2 is moment at joint B, which is minus 62.34. And since the release forces at joint A is moment and release force at joint B is also moment, we get the moment from P1 and P2. Next thing is we have to draw the bending moment diagram. Drawing the bending moment diagram is exactly similar to any other method. So let's see how to draw that. Next step is we draw the bending moment diagram. You see this line. First we assume it as a simply supported beam for point load. The diagram from here to here it is a positive moment, from here to here negative moment, from here to here it is positive moment. Positive means the beam is going to bend in the downward direction. Negative one, it is going to move in the upward direction. Again it is positive, it is going to bend in the downward direction. And this is how you draw the bending moment diagram. I repeat, you have to be careful here. இங்கே வந்து at joint A the moment is a clockwise movement. Clockwise movement it is a positive movement. So even though the number may be in a minus, it is going to நம்ம graphically வரதுனால அது கீழே இருக்கும். So clockwise movement is going to act in the downward direction. Joint always remember either it will be at top or at the
part term. We get minus again it is going to be at the top, and we draw the diagram. With this we conclude this problem. So we'll see you in the next class. Thank you. Why is it not